ஐயோ நான் தலை கேக்குது ஏண்டி நான் எவ்வளோ சரி சென்டர்மா சென்டர் அடிச்சுட்டு இருக்கீங்க. அப்பதான் நம்மளுடைய ரேஞ்சுக்கு வந்து அப்படி சென்டர் அடிச்சாதான் வந்து இதுவாக இருந்தா சென்டரில் இதை பிடிச்சடி போதுங்க. இங்கெல்லாம் அடிமா. ஆமா 3 நாள் போட்ட பேண்ட் அடி. சரி சரி வா இப்படி வா. ஆமா ஃபங்க்ஷன் போகும்போது இது மாதிரியா பண்ணுவ? நம்மளுடைய ரேஞ்ச்னா உங்களுக்கு எத்தனை சவரம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன்? 15 சவரம் மேல வாங்கி கொடுத்துருக்கேன். மறந்துட்டு 22 சவரம் இருக்கு. 22 நானே மறந்துடுறேன். 22 சவரம் இருக்கு. எத்தனை சவரம் போட்டு வந்து உன் மூஞ்சி கொஞ்சம் காட்டுறேன். எத்தனை சவரம் போட்டு வந்துக்கிறேன் பாரு. கல் வச்சிருவாங்க, அதனால 2 சவரம் போட்டு. உன்னை பார்த்துக்க நீ உன்னை பார்த்து நான் சாப்பிடாம இழைச்சி போயிட்டு எப்படி இருக்கிற பாரு. உன் மூஞ்சை பார்த்து சோறையா மாதிரி வா. என் ரேஞ்சுக்கு எல்லாம் போயிட்டு அமெரிக்காவில் போயிட்டு குடிக்கணும். நான் பேரை பார்த்தியா? என்ன பேரு? ஒளின்னு வச்சுக்கிறாங்க. இடி ஒளி. அங்க இடி ஒளி. வா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுல காணோம்? ஏய் நான் வர மச்சான். நான் மாஸ்டர் நான் கழுவாத கிளாஸ் டீ போட்டுறேன். ஐயோ என் ரேஞ்சுக்கெல்லாம் நான் வந்து இந்த ஸ்டார் பர்ஸ்ட் அந்த மாதிரி ரேஞ்ச் தான் போய் டீ குடிப்பேன். கழுவாத கிளாஸ்ல டீ போட்டு பாரு. இடம் எப்படி இது ஒரே கிளீனாவே இல்லைன்னா நான் மாஸ்டர் இதெல்லாம் இந்தால ஏதோ பாடம் டீ கடை வச்சுன்னு போயிச்சுன்னு இருக்கிறாரு. இந்தால போயிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. டேய் மச்சான் வாடா உட்காரா. நான் சொல்றதை கேள்றா. நீ ரொம்ப பந்தா பண்ற புரியுதா? ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நீ டீ வாங்கி கொடுக்குறதுக்காக நாங்கள் அசிங்கப்பட முடியாது. அதெல்லாம் வேணாண்டா. நீ உட்காரா. அந்த ஆள் ஏதோ பாவம் டீ கடை போட்டுன்னு போயிச்சுன்னு இருக்கிறாரு. நீங்க வந்து நான் சொல்றதே ஏற்றுக்க மாட்டீங்க. நான் சொல்றதை கேள்வி வச்சு நீ உட்காரா. நான் அப்பத்திருந்து சொல்றேன், கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கலான்னு சொல்றேன். கொடுங்க. மச்சி நான் அப்பத்திருந்து சொல்லி நிற்கிறேன், கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கடா, சர்ச்சைக்கு வாங்கடான்னு சொல்றேன். நீங்க ஏற்றுக்கவே மாட்டேற. இந்த கிறிஸ்துவம் இந்த ஏசாமி எல்லாம் உன்னோட நிறுத்தி போயிதா? இதெல்லாம் வந்து என்கிட்டலாம் வந்து போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்ட் சர்க்கிளோட போயிடணும் புரியுதா? நீ சொல்ற, ஆனா இது ஒரு நாளைக்கு கண்டிப்பா நீ பாரு. அது கடவுள் தான் பார்த்துக்கணும். கூட சொல்றேன்டா, கடவுளை ஏத்துக்கடா. நான் சொல்றது நீ ஏத்துக்கவே மாட்டேன். ஏன்டா நீங்க டேய் உன்னை கூட சொல்றேன்டா, பசங்க கூட போய் சுத்தின்னு இருக்காது. அழகா கடவுளை ஏத்துக்கோ, என்ன மாரி வாழ கத்துக்கோ. இதுல வர சந்தோஷம் வேற எங்கேயுமே கிடையாதுடா. மாஸ்டர் தண்ணியில போட்டே உன் வேறு தண்ணியில போட்டே அப்படி உப்பு தருவீங்க. ஐயோ டேய் வச்சு உண்மையும் சொல்றேன்டா. நான் ஏதோ கடவுளுக்கு இருக்கிறேன். நான் அவர்கிட்ட போயிட்டு அழகான மனைவி அழகான குழந்தைங்களாம் இருக்கிற எனக்கு நீங்களும் அதே மாதிரி ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன். பாருடா என்னோட மனைவி பார்த்துக்கடா. இவன் வந்து கிறிஸ்துவத்துக்குள்ள போயிட்டு அழகா இன்னைக்கு ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த வாழ்க்கை வந்து நீங்க வாழன்றதுக்காக தான் சொல்றேன். தம்பி நீ என்ன கொஞ்சம் சொல்றா? அண்ணா வந்தீங்களா? பேசுங்க. டீ சாப்பிட்டு கிளம்புங்க. ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு வேலைக்கு வேணும். சினிமா 4 மணிக்கு கூப்பிடுங்க. நீ இன்னும் சர்ச்சை கொடுத்துருக்கீங்க. கரெக்டாக பச்சான் ஒரு பேச்சு. சூப்பர். கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும். டேய் அந்த மூஞ்சி கூட நல்லா இருக்கிறப்பா. சரி மூஞ்சி பார்க்கவே முடியல. என்ன மூஞ்சி? சரி மச்சான் நான் போயிட்டு வரேன். தெரியல இவனா புலிஸ் கலந்துட்டா. டேய் முதுகு எல்லாமே நம்பிக்கை எரியுது. என்னன்னு தெரியலன்னா என்ன தெரியல. எங்கே போயிட்டு வந்தீங்க? என்னாச்சுங்க? அப்படியே கையெல்லாம் நம்பிக்குது, அப்படியே இந்த கை நம்பிக்குது, முதுகு எரியுது, கழுத்தெல்லாம் நம்பிக்குது. என்ன ஏன்னா எக்ஸ்பூபி ஏதாவது தண்ணியில் வச்சுட்டேனா? அதெல்லாம் ஒரு ஜான்டோ டாக்டர் பார்த்துட்டதுலாம் மூஞ்சே பார்க்க டாக்டர் வேறு பார்க்கணுமா? சரிவா டாக்டர். டாக்டர் கையெல்லாம் நம்பிக்குது டாக்டர். பாருங்க டாக்டர். சரியா காட்டுங்க. இந்த பட்டம் ரொம்ப பண்ணுங்க. சார் நிறைய டெஸ்ட் எடுக்கணும். நீங்கள் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க.
உங்களுக்கு பெரிய வியாதி வந்தது. பெரிய ஐடியா. ஆமாம். என்ன பெரிய நம்பிக்கை இங்க நம்பிக்குது இங்க நம்பிக்குது இங்க நம்பிக்குது இதெல்லாம் பெரிய ஐடியா. ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இப்போ அப்படி தான் இருக்குது. இது போக போக இன்னும் பெருசாக மாறும். நீங்க டாக்டரா? ஆமாம். டாக்டர் என்ன வியாதி வந்திருக்கு? அவருக்கு தொழில் வந்துருக்கணும். ஐயோ தொழுநோயா? சரிமா அண்ணா ஐயோ எழுத போறா. இந்த பாரு இந்த கட்டிக்கிறேன் பெரிய விஷயம். ஐயோ எழுத போறா. தள்ளியே இருக்கவா? டாக்டர் டாக்டர் சீரியஸா ஒரு தொழுநோய் வந்துக்குது. ஆமாம் சார். ஐயோ டாக்டர் இது எத்தனை நாள் குணமா? சொல்ல முடியாது. ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து தான் அது மாறும். ஐயோ அது சரியாகலாம். இது நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அது நிறைய செலவாகும். அது ஏற்ற போல அவங்களோட சரி வாடி போலாம். முன்னாடி போகிறது வேலையை வந்துட்டு நான் சோசியல் டிஸ்டன்ஸ் வேற முன்னாடி போக யார் அது? எங்கடி இருக்க? யார் நீங்க? யாரா? கிட்ட பார்த்தா தானே தெரியும், பக்கத்துல பார்த்தா கூட தெரியுது. யாருமே தெரியல. கொஞ்சம் கிட்டவா தெரியும். ஐயோ நீங்களா? நானே தான் சம்மந்தி. என்ன இப்படி ஆகிக்கிறீங்க? ரொம்ப பசிக்குதுமா, சாப்பாடு கொஞ்சம் போடுமா, சாப்பிட்டு போலான்னு வந்து. ஐயோ அப்படியே தள்ளி நில்லுங்க, சாப்பாடெல்லாம் கிடையாது. கொஞ்சம் போடுமா, தாங்க முடியுமா பசி. இந்தாடா மாமா அப்பா வந்துக்கிறாருமா சாப்பிட்டு போடுங்கம்மா. அவர் தூய்மை பிடிச்சிருக்காரா? சந்தி. தொட்டேனோ பசிக்குது சம்மந்தி, கொஞ்சம் போடு சம்மந்தி. இந்தா அதை இப்போ பண்ணிக்கோ. டேய், சும்மா பால்வாடி ஒரு 2 இடம் வச்சிருக்கல. சொல்ல தலைவர். சரி. ஹலோ எதுக்கு இங்க வச்சுட்டு போறீங்க? மறுபடியும் இதெல்லாம் தட்டு போகாதீங்க. எனக்கு தேவைப்படுற மாதிரி. வேணாம் வேணாம், இங்க வைக்காத, அங்க எடுத்துட்டு போயிடுங்க. இன்னும் ஒருவே இல்லையாண்ணா? மச்சான் வர 1 வருஷமா காணும். நம்மளை வா எப்போ பார்த்தாலும் ஆயத்தை கொட்டிக்குவோம். எங்க இருக்கானே தெரியல. மாஸ்டர், மாஸ்டர், ஒரு டீ ஒன்று போடுங்க மாஸ்டர். ஒரு டீ ஒன்று போடுங்க மாஸ்டர். யார் பாருங்க எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கீங்க. மாஸ்டர், ஒரே ஒரு டீ மட்டும் போடுங்க மாஸ்டர். டேய் நீ செல்வம் தானே? என்னடா ஆச்சு உங்களுக்கு? இருந்துச்சு மாஸ்டர், குஷ்டம் முடிச்சு. சரி சரி தரேன். மாஸ்டர் கொடுங்க மாஸ்டர். என்னடா ஆச்சு? அது அப்படிதான் இருக்கும் மாஸ்டர், கொடுங்க மாஸ்டர். ஐயோ ஐயோ, இவன் கொடுமைக்குனால கொடுமை பண்றான் பாவி. நீ எப்படா பரவாயில்ல போவ சாமி? பாத்தியாடா அன்னைக்கு என்ன பண்ணா உனக்கு? உன்ன மாதிரி ஆடினவங்க இப்போ ஆளே இல்லாத அந்த ஊரில். போன வருஷம் இருந்த பூமி தண்ணிக்கு ஆளே இல்லை, என்ன தண்ணி தெரியல இப்போ எங்க உனக்கு? அதெல்லாம் ஆளு மீறி ஆடக்கூடாதுன்றது சேர்த்துக்க. டேய் மச்சான், அவன் என்ன நம்ம ஃப்ரெண்டு ஒரு வருஷமா காணமாடா. நீங்க என்ன பார்த்தீங்களா? இல்லைண்ணா நான் கூட ஒரு பார்க்கலண்ணா. டேய் நீ பார்த்தியாடா? பார்க்கல மச்சான். வர டீ குடிக்கிறதுக்கு வர காசு இல்லை நம்ம கிட்ட. நம்ம யார் கிட்ட தான் போகிறதுன்னு தெரியல. இன்னும் தேவைன்னா பணக்கார குடிக்கின்றான் நம்ம. வீட்டில் போனால் மனைவி பிறக்கிற, டீ கடையில் போனால் டீ மாஸ்டர் ஒரு டீ கூட கொடுக்க மாட்டாரு. நீங்களாச்சும் வெளியில் போயிருங்க, அட்லீஸ்ட் ஒரு பட்டர் கூட கொடுக்க மாட்டேங்க. நான் இதுக்கு மேலே எப்படி நடிக்கிறது? சரி, நண்பர்கிட்டலாம் போய் பார்ப்போம். அப்படியே போய் ரோட்டில் ஓரமாக உட்கார். ராஜி, ராஜி, யாரா ராஜி? நீ வரவா? யாருப்பா நீ? நான் தான் ராஜி, செல்வம் தெரியலையா? டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ஆமா ராஜி. டேய் நம்ம செல்வண்டா. ராஜி கிட்ட வர. நான் ஏதோ கையில் கட்டலாம் கட்டிக்கிறது. டேய் நான் போயிட்டு அவன் ஹாஸ்பிட்டலில் எடுத்து பார்த்துட்டு வந்தேன் நான். மச்சான் அவனை எடுத்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்தேன் நான். மச்சான் போகலாம். அண்ணா நீ போயிட்டு நெட்டு நாங்கள் வரலாம். ஏன்டா
ஏன்னா அது ஒரு தீராத பயணம். அது வந்து நான் திருப்பி அவங்க தான் ஒத்துக்கணும். ஆண்டவர் வித்தியாசமாக வராமச்சு. டேய் அவன் நம்மளா கூட இருந்து நம்மளுக்கு எவ்வளோ உதவி செஞ்சிருக்கான்டா. இன்னைக்கு என்ன போய் அவனை சேர சொன்னா ஒன்று போனால் அவனா கூட போயிடலாம் என்ன போடக்கூடாதுன்றீங்க. இதோட ஒரு மனுஷனுக்கு அழகு. ஏன்னா அவன் இந்த நேரத்தில் வந்து இவ்வளோ வந்து ஒரு கொடிய அந்த நோயால் அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறான். நம்ம தானே அவனுக்கு ஆதரவு கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணி அனுப்பணும். இல்லைன்னா கடவுள் தானே அவனை மாற்றணும். நான் எத்தனை வாட்டி கத்தரை பற்றி சொன்னேன், அவன் எடுத்துக்கவே இல்லை. இன்னைக்கு அவனுடைய நிலைமை பற்றியா? ஆனால் மனுஷ ரீதியால் அவனை வெறுக்கக்கூடாது. தெய்வம் தான் அவனை காப்பாற்றணும். நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். நீ முடிஞ்ச அவரை ஜெபம் பண்ணி காப்பாற்றிட்டு வந்துடணும். சரி நான் வரேன்டா. நீங்கள் தான் முக்கியம், எனக்கு ஃப்ரெண்ட்ஸு தான் முக்கியம். வரேன்டா. நண்பா, நீ தொடாதடா என்ன. நண்பா, நில்லுங்க நண்பா. ஒரு சின்ன ஒரு நோயினால இந்த தொட்டு நோயினால எப்படி இருக்குது. இனிமேல் இந்த உலகத்தில் நான் வாழ்றது வேஸ்ட்டு தான். மனைவியும் புரிஞ்சு போகிறா, நண்பர்களும் சேர்க்க மாட்டாங்க. நான் எங்கே தான் போகிறதுன்னு தெரியலையே. என்னுடைய நிலைமை எப்படி தான் எப்படி தான். நான் சாகரத்துக்கு தான் முடிவு பண்ணிக்கிறேன். நான் சாகத்தான் போகிறேன். இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. நான் சாகணும். நான் உயிரோட வாழக்கூடாது. நான் சாகணும். நான் சாகணும். நான் சாகணும். நான் சாகணும். ஐயோ வலி தாங்க முடியலையே. ஐயோ வலி தாங்க முடியலையே. மகனே, ஐயோ யாரு 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 ஐயோ யாருன்னு தெரியலையே. ஐயா என்ன தொடாதீங்க, என்ன தொடாதீங்க ஐயா, என்ன தொடாதீங்க ஐயா, என்ன தொடாதீங்க ஐயா. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. வா நீ சுகமாக பெறுவாயா. ஐயா, என் தெய்வமே, என் தெய்வமே, நீதான் என் தெய்வம். இன்னொரு என்னை வெறுத்துச்சு தெய்வமே, என் நண்பர்கள் வெறுத்த தெய்வமே, உம்முடைய அன்பு போல வேற எதுவும் இல்லை தெய்வமே. நீதான் என் தெய்வம், நீதான் என் அன்பு, நீதான் என் உயிர் நம்பி. அந்த ஒரு வருடம் கழித்து வந்த குஷ்டரோகி தான் நானும் அதை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய குஷ்டரோகியெல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு. என்னுடைய குடும்பமா நாங்கள் இருக்கோம். நீங்களும் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்க. எப்படி வந்து நான் வந்து என்னுடைய வந்தா என்னுடைய இல்வம் நான் பண்ணியிருந்தோம் அந்த மாதிரி வந்து ஆண்டவர் என்னை தொட்டாரு. ஆண்டவர் தொட்டது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய வேலையெல்லாம் சுகமாயிடுச்சு. இது ஒரு உண்மை சம்பவம், உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். நன்றி. அனுசரிச்சு மனுஷனுக்கு எல்லாருக்கும் நோய் வரது சகஜம். எல்லாரும் அவங்க கணவரை பத்திரமா பார்த்துங்க. அவங்க கணவரை பத்திரமா மனைவி பிள்ளைகளை பார்த்துங்க. நன்றி.